டு நான் உங்கள் இஷ்டா. எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஆல் ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி. இன்றைக்கி தான் ஈவினிங் நான் வந்து ராதே விஷயம் வந்து இன்றைக்கி ஈவினிங் போடுவேன். அது வீடியோ இனிமேல் தான் போடுவேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் இதுக்கு மூக்காலை பேசுகிறேன் பார்த்தா எனக்கு கோல்டு. ஆனால் கோல்டு சுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்க அப்படி சொல்லலாம். இருந்தாலும் எச்சு ஊறுது. சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா இருக்கும் ஐஸ்கிரீம். யாராவது ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணாங்க. திருப்பூரில் தான் கிடைக்கும், எங்கே போய் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சாப்பிட்லாம். கோல்டாக இருக்குது, பயமாக இருக்குது. சரி பரவாயில்ல சாப்பிட்லாம். ஸ்கூல் லீவ் போட தோணுன்னு நினைக்கிறேன். டான்ஸ் காம்படிஷன் இருக்குது, அதனால் லீவ் போட தோணாது. இல்லைனா லீவ் போட தோணும். கோல்டு பரவாயில்ல, இருந்தாலும் சாப்பிட்லாம். வாங்க சாப்பிட்லாம். எம்மி பாருங்கள். போக்கு ஸ்னோ எப்படி போகுது, ஸ்னோ எப்படி போகுதுன்னு பார்த்தீங்களா? இது வந்து பாதாம் ஐஸ்கிரீம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கும். அதை சாப்பிட்டா சளி பிடிக்கும். என்ன பாட்டு வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கேட்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்குமா கமெண்ட் பண்ணுங்க. சூப்பர் எம்மி. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எங்கள் அப்பா வந்து மொத்தம் ஒரு 3 ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாங்க. ஒன்று எங்கள் அம்மாவுக்கு, இல்லைன்னா எங்கள் அக்காவுக்கு. எங்கள் அக்கா நான் வந்து சாப்பிட்றேன். எங்கள் அம்மா அப்புறமேலே சாப்பிட்ற ஃப்ரிட்ஜு கொள்ள வேண்டாங்க. அதே நம்ம ஆட்டையை போட்டுக்கலாமா? வேண்டாம் அம்மா இருக்கட்டும். இல்லைன்னா நமக்கு ரொம்ப சளி பிடிச்சி அவ்வளோதான். பாதாம் ஐஸ்கிரீம்னா பாதாம் ஐஸ்கிரீம் தான். பாதாம் நிறைய பேர் ஐஸ்கிரீம் இப்படி கடிச்சு சாப்பிட்றோம்னு பார்த்துருக்கேன். ஆனால் ஃபேக்கு. எனக்கு கடிச்சு எனக்கு அது பல்லே போயிடுச்சு. பாதாம் தான் இப்போ நான் சாப்பிட்டுருக்கேன் வாயில். எம்மி நல்லா இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணி ஏஜ் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐயோ பாய்ப்பா, பெல்ட் ஆக போதும். ஒரு நிமிஷம் மறக்காமல் பெல் ஐக்கனை தட்டிட்டு இருப்பாங்க. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.